இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியையும் மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாட்களும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாக நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய பண்புகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலும் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்திலே காணப்படும்படியாக ஒரு பண்பை எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது: நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக என்று கூறுகிறார். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரவற்றவர்களையும் அவர்களுக்கு தேவையான காரியங்களிலே உதவி செய்யும் மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பல சூழ்நிலைகளிலே பல மக்களை இதுபோன்று பார்க்க முடியும். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் என்று விதவைகள் என பலரை நாம் பார்க்க முடியும். ஏன் உலகத்தில் இப்படி காணப்படுகிறார்கள்? ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் காணப்படுகிறார்கள் என்றால் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக, தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகளாக காணப்படும். வேதாகமத்திலும் ஒரு வசனம் இப்படியாக கூறுகிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று வாசிக்கிறோம். ஒரு சூழ்நிலையினால், குடும்ப சூழ்நிலையினாலோ சமுதாய சூழ்நிலையினாலோ இல்லை உடலிலே காணப்பட்ட வியாதியின் நிமித்தமாகவோ தனிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படும் எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் என இருப்பவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரித்து அவருடைய தேவையை சந்திக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் நம்மை சுற்றி இருக்கும் மக்களை பார்க்கும்போது நமக்கு அருகாமையிலே பல ஏழைகள் காணப்படுவார்கள், பல எளியவர்கள் காணப்படுவார்கள், பல முதியவர்கள், தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் காணப்படுவார்கள். அவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உணவுகளை, உடைகளை, அவருக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு பண்டிகையிலோ ஏதோ ஒரு விழாக்களிலோ அவர்களை நாம் ஆதரிக்கிறவர்களாக காணப்படாமல் ஏதோ எல்லா நாட்களிலும் அவர்களை ஆதரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். நாம் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு ஒரு வேலை தந்து, நமக்கு ஒரு வியாபாரத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நமக்காகவும் நமக்கு பின்வரும் சந்ததிக்காகவும் நாம் பணங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், சேர்த்து வைத்திருக்கிறோம், நல்லது தான். ஆனால் எப்பொழுதும் நமக்கு போதும் என்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும். போதாது போதாது என்று எப்பொழுதும் பணத்தை சேர்ப்பவர்களாக காணப்படாமல் போதும் என்று மனரமியத்தோடு நமக்கு போக மீதியாய் இருப்பவைகளை கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம கையின் பிரயாசத்தை கொண்டு அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் இன்னும் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுபடியும் கொடுத்து இன்னும் அதிகமான பேர்களுக்கு நாம் உதவும்படியாக நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து நம்மை மகிழ செய்வார். எனவே கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நம்மை ஆதரிப்பதற்காகவே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக. நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய நிறைவிலிருந்து கொடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, இன்னும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வேதாகமத்திலே இங்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வரும் ஒரு பெண், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல, ஆனாலும் அவள் கொடுக்கிறாள். கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். நாம் இந்த வேதாகமத்திலே சாரிபாத் என்ற விதவையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையிடம் சென்று சாரிபாத் விதவையிடம் தங்கியிருக்கும் போது எலியாவை பராமரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சாரிபாத் விதவையிடம் அனுப்பும்போது எலியா அங்கு செல்கிறார். அந்த நேரத்திலே தேசத்திலே கொடிய பஞ்சம் நிலவுகிறது. பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலுடைய
தேவைகளை சந்தித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இந்த ஏழை விதவை தனக்கென்று வைத்திருக்க ஒரு பிடி மாவை வைத்திருக்கிறார். அதை கொண்டு தானும் தன்னுடைய குழந்தை மகனும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்திருக்கிற சூழ்நிலையிலே கடைசியாக அந்த ஒரு பிடி மாவிலே இருந்து அடை சுற்றி சாப்பிட வேண்டும் என விரும்புகிறார். அந்த சூழ்நிலையிலே எலியா போய் கேட்கும்போது எனக்கு முதலாவது ஒரு அடையை சுட்டுத்தா என்று சொல்லும்போது அந்த விதவை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். எலியா என்ன சொல்லுகிறார்? இந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உடனே அந்த விதவை எலியாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அடையை சொட்டு கொடுக்கும்போது அந்த விதவை ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவருடைய வீட்டிலே மா குறைந்து போகவில்லை, எண்ணெய் காலியாகவும் இல்லை. பாருங்கள், ஒரு ஏழை விதவை ஒரு கடவுளுடைய மனிதனாக எலியாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படி அவனுக்கு உபசரிக்கும் போது எலியா சொன்ன ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிட்டு. இப்படிதான் கர்த்தரும் நமக்கு சொல்கிறார். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்களை நீங்கள் பராமரியுங்கள், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அந்த ஏழை விதவைகள் போல நாம் கஷ்டப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நம்மை பலுகி பெருகும்படி செய்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஜெயத்தை கொடுத்தது காரணம் மற்றவர்களுக்கு நாம் உதவிகரமாக இருப்பதற்காக, மற்றவர்களை நாம் ஆதரிப்பதற்காக, மற்றவர்களுடைய தேவைகளை நாம் சந்திப்பதற்காக. நாம் கண்கூடாக பார்க்கும்போது ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவருக்கு நாம் உதவுவதற்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்படியாக அந்த சாரிவாத் விதவை எலியாவின் சொல்லுக்கு கீழ்ப்பட்டாலோ அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் கூறியபடி ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாம் ஆதரிக்கிறவர்களாக காணப்படும் போது கர்த்தர் கூறியபடியே நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆசீர்வதிப்பார். நமக்கு கொடுத்திருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுத்திருக்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை கொடுத்து நம்மை மகிழ செய்வார். நாம் ஒரு வசனத்தை நாம் நினைவு கொள்ளும் போது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் எப்படியாக வேண்டிக் கொள்கிறோம்? இப்படி தான் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோல இந்த ஏழை கண்ணோக்கம் என்று கூறுகிறோம். ஆனால் நாம் உண்மையிலே ஏழைகள் அல்ல, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாமே நம்ம ஏழைகள் என்று சொல்லும்போது ஒன்றுமில்லாத ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஏழைகள், நாம் ஏழைகள் அல்ல, இன்னும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார் கர்த்தர். எனவே உண்மையாக ஏழைகளாக காணப்படுகிறவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கையின் பிரயாசத்திலிருந்து அவர்கள் தேவைகளை சந்திப்போம். கர்த்தர் நம்மையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இன்னும் பல மடங்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரிப்பவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஏழைகள் என்று எண்ணிக்கொள்ளாமல், ஆண்டவரே, குடும்பத்தின் பொருளாதார தேவைகளில் பின்தங்கியுள்ள ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்ய கிருபை செய்தரலும். அப்பொழுது நீர் எங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக பேர்களுக்கு பிரயோஜனமாக நீர் எங்களை வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.